ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி 11 வரை உண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள். அது எதுக்கு சார் சுக்கிர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார், குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை, இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி, செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன், இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட, நல்ல வித கொடுக்காட்டினாலும் கூட, இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட, உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அஷ்டம சனி நடக்குது, அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா, அப்பேற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்கிரன். நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்பேற்பட்ட சுக்கிரன் ஒவ்வொரு மாதமும் அவர் மாசாந்திர கிரகம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. தன்னுடைய பாதையில் 12 ராசிகளையும் சுற்றிட்டு வரத்துக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். குரு பகவான் ஒரு ராசிக்கு 1 வருஷம், 12 ராசியை முடிக்கிறதுக்கு 12 வருஷம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் 12 ராசியும் கடந்துட்டு வருவாங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு 20லேருந்து 25 நாள் தான். அதாவது மாதாந்திர கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கிரனை. இந்த சுக்கிரன் சூரியனுக்கு அருகில் இருக்கார். புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர். அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்ட்டான டைம் இருந்தாலும் இந்த சுக்கிரன் அசுர குருன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த 2024 ஆண்டில் ஜனவரி மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு. ஜனவரி பிப்ரவரியில் 2 பயிற்சிகள் இருக்குது. ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 18 பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள், அதாவது பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 18 ஜனவரி 18 அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 11 அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு, என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு, என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 11 வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்த்து குடும்பத்தில் சில தேவையற்ற வார்த்தைகளை ஏற்படுத்திகிட்டு இருந்தார், குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல மறையிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை தராது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தராது. இந்த 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனி பார்வையை விட்டு விலகி குரு பார்வையில் வராரு. உங்கள் ராசியில் இருக்கிற குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு என்ன நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால், எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் தந்தை மூலமாகவோ, தந்தையின் நண்பர்கள் மூலமாகவோ, உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ, எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரிகள் வளர்ச்சி அடைவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 7ஆம் வீட்டு அதிபதி 9ல் போய் மறையிறதுனால இந்த மேஷராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு
திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம், திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தருவது, சிலருக்கு கெட்டிமேளங்கொட்டிக்கு தாலி கட்டுறதுக்கு உண்டான யோகம், இப்படிப்பட்ட யோகம் இருக்குது. அதே சமயம் இந்த குரு பார்வையில் சந்திரன் வரது சுக்கிரன் வரதுனால என்ன ஒரு நல்ல பலன் அப்படின்னா, இளம் பிராயத்தினர் நீங்கள் கல்யாண வயசு இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு முந்தின பிராயத்தில் இருக்கீங்க, அதாவது டீன்ஸ் முடிஞ்சு அடலசன்ஸ் முடிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்து உங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு குடும்பம் வலுவாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் வந்துட்டார். அதனால் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த 2024 ஜனவரி 18ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதிக்குள்ளார வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த 25 நாளில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அமோகமான வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து யோகத்தை ஏற்படுத்துகிறார். ஏன்னா பாக்யாதிபதி குருவின் பார்வையில் பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், ஃபாரினில் இருக்கிறவங்க உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரையாதிபதி குரு உங்கள் ராசியிலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கோ இல்லை தாயகம் திரும்பி உங்கள் நாட்டுக்கு, அதாவது கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. தட் இஸ் ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதாவது மாதம்னு நான் சொல்கிறது ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை, தன வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வீட்டில் மரியாதை கூடுதல் போன்ற விஷயங்கள் நடக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் இந்த எதிர்பாலின, அதாவது பெண்கள் சார்ந்த மீடியா சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, பெண்களுக்கு உண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, பெண்களுக்கு உண்டான ஆக்சசரிஸ் லைக் கையில் பேண்டு போட்டுக்கிறது, வாட்ச் கட்டுறது, அப்புறம் தலைக்கு ஏதாவது மாடலாக பண்ணிக்கிறது, இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுக்கிரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை மட்டும் தராமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் தன வருமானத்தை ஏற்படுத்தி குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மற்ற கிரகங்கள், குறிப்பாக சனி மற்றும் செவ்வாய் ஏதாவது பாதகமான செயல்பாடுகளை ஈடுபட்டாங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பிரார்த்தனை தெய்வம் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பாளை வழிபடுவது நல்லது. அதாவது துர்க்கையை வழிபடணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் காமாட்சி அம்மனை வழிபட வேண்டும். ஏன்னா காமாட்சி அம்மன் தான் சுக்கிரனுக்கு உண்டான அதிபதி. அதனால் காமாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சுக்கிர பாதிப்புகள் ஏற்படாமல், செவ்வாய் பாதிப்புகள் ஏற்படாமல் இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 25 நாளைக்கு ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல உபாயத்தை அந்த காமாட்சி அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும்.
இந்த ஜனவரி 18ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். திருமணத்தில் பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன், பொண்ணு பார்க்குறதுக்கு நாளைக்கு வரேன், மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு நாளைக்கு வரேன், நாங்கள் 2 பேரும் பேசிட்டு சொல்கிறோம். இப்படிப்பட்ட தடைகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இழுபறி நிலைமையில் ரிஷபராசி நண்பர்கள் இருக்காங்க. கணவன் மனைவி உறவுலையும் பெருசாக ஒரு அந்யோன்யம் இருக்காது. மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், குடும்பஸ்தானாதிபதியான புதன் 8ஆம் இடத்துல இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். இந்த மாதம் புதனும் மாதம் ஆரம்பத்தில் அவர் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைக்கி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுவும் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனே சுக்கிரன் தான். 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடாது. 8ஆம் இடத்துல மறையிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அது கடன் சார்ந்த வருமானமா, உழைப்பின் சார்ந்த வருமானமா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறையிறதுனால பொதுவாக 6, 7, 8 8ஆம் இடம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் 6, 7, 8ங்கிறது எந்த ராசிக்காரங்களுக்கும் சுக்கிரன் இருந்தார்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவார். ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பைல்ஸ் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் இன்ஃபெக்ஷன் வருது, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் உங்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன், யூட்ரஸில் பிரச்சனை வருது, மாதாந்திர சுழற்சியில் சங்கடம் ஏற்படுறது, அதிகமான டயர்ட்னஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ஆனால் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டால், கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும், வருமானத்தை அதிகப்படுத்தி குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகள்கிட்ட கூட நீங்கள் இனிமையாக பேசுவீங்க. ஏன்னா நீங்கள் நிதானமாக பேசி அடுத்தவங்களை கவர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வருதுனால கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில், சகோதரிகள் வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் பெரிய மனிதர்கள் அல்லது பெரிய பதவியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய கடல் கடந்த பயணத்தையோ இல்லை ஃபாரின் போகக்கூடிய ஆசைகளையோ நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11 அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதில் யாருக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், இளம் பிராயத்தினர், ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். தப்பான ஆள்கிட்ட தப்பான இடத்துல போயிட்டு உங்கள் மனசில் இருக்கும் ஆசைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் பிராயத்தினருக்கு மட்டும்தான் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் சற்று குழப்பத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி இனிமையான வார்த்தைகளை பேசி உங்கள் குடும்பத்தில் நட்பினை உருவாக்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் குடும்பத்துக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது லாபஸ்தானத்துக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரன் வந்திருக்காரு. லாபஸ்தானம்ங்கிறது உங்களுடைய மீனராசிக்கு தசமஸ்தானம்ங்கிறது தனுசு ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்கிறதுனால மூத்த சகோதரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய உதவியின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களால் அடுத்தவங்களுக்கு உதவியை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிட்வீன் ஜனவரி 18 டு பிப்ரவரி 11 உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்கார். 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் குடும்பத் தலைவிகள், சொந்த தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகளுக்கெல்லாம் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்வு காண முடியும்னு சொன்னேன். அந்த நண்பர்கள் எதிர்பாலினத்தவர்களாக இருந்தால் அது மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணணும். அம்பாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமியை வில்வ தழைகளை கொண்டு
வழிபாடு செய்வதன் மூலமாக, வில்வ இலைகளை கொண்டு வழிபாடு செய்வதன் மூலமாக அம்பாளின் அருள் கடாட்சம் கிடைத்து பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்திடும். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு உறுதுணையாக இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிற, அதாவது ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், சனி பார்வையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுன்னா ஓரளவுக்கு 50-50 நடந்திருக்கும். அதாவது அனுகூல பலன்னா கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் தந்தை வழியில் சில தேவையற்ற எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் 18ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 18 வரைக்கும் ஒரு சுமாரான பலனாக இருந்தாலும் 18க்கு மேலே, ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு சப்தம ஸ்தானத்துக்கு, களத்திர ஸ்தானத்துக்கு களத்திர காரகன் வருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து முதல் வாக்குவாதம், மனஸ்தாபம், மன பேதம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு சிறு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்களோ அவர்களே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதனால் உங்களுக்கு ஏதாவது கெடுபலன் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கெடுபலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு சின்ன சறுக்கல், அதாவது யானைக்கும் அடி சறுக்கும்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அந்த பெரியவாளுடைய வாக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மாதம், அதாவது ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11க்குள்ளார அடுத்தவனுக்கு உதவி செய்ய போக உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 11 வரை கிட்டத்தட்ட 25 நாளைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போகும்பொழுது உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் வராமல் இருப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகளின் நட்புகளுக்கு உதவி செய்கிறது, உங்களுடைய நண்பர்களின் மூத்த சகோதரர்களுக்கு உதவி செய்வது, இவர்களால் உங்களுக்கு மனச்சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன, அதில் ஒரு நெகட்டிவ். இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, களத்திர ஸ்தானாதிபதியான குருவின் பார்வையில் களத்திர காரகன் வராரு, சுக்கிரன் வராரு. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஒரு மன வருத்தத்தை கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்கிறதோ, இல்லை உங்கள் அண்ணாக்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறதோ உங்களுக்கு ஒரு சின்ன சஞ்சலத்தை கொடுத்து பின் சரியாக அந்த 11ஆம் தேதிக்குள்ளார, பிப்ரவரி 11க்குள்ளார சங்கடத்தையும் கொடுத்து அதிலேருந்து சஞ்சல நிவர்த்தியையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கிர பகவான். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் நிதானத்தோடு அவர்களுக்கு, இந்த தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பாத்திரம் அறிந்து பிக்ஷையிடு அப்படின்னு, பிக்ஷையிடுன்னு சொல்லுவாள். தெரியாத ஆளுக்கு பிக்ஷை கொடுக்கறதோ, தவறான ஆளுக்கு பிக்ஷை கொடுக்கறதோ எவ்வளவு பாவமோ, அது மாதிரி தெரியாத நபருக்கு அவரை பற்றின பேக்ரவுண்ட் செக் இல்லாமல் உதவி செஞ்சிடாதீங்க. எதிர்பாலினத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன்னு போனீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஒரு 2 பேர்த்த உங்களுக்கு சாட்சி வச்சுட்டு நீங்கள் உதவி பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துக்கு வரதுனால வியாபார ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக குரு பகவான் கொடுக்குறாரு. அதனால் உங்களுக்கு எந்த விதமான அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம். எதை பண்ணினா பிராயஷ்சித்தம் பண்ணி எங்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் வராமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடாமல் வேறு எந்த தெய்வத்தை வழிபட்டும் பிரயோஜனம் இல்லை. குலதெய்வத்தை வழிபடுங்க. கூடவே காளி வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் கூட இருக்கிற நண்பர்களுக்கு அவர்களால் ஏற்படுகின்ற தடைகளை தகர்த்தெறிவதற்கு அந்த காளியின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். கடகராசி. அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது டிசம்பர் மாதம் 26லேருந்து ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன், உங்களுடைய பாதகாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பார்வையில் இருந்தார். சனி பார்வை இருந்து தன்னுடைய சொந்த வீடான
ரிஷபராசியை பார்த்துட்டு இருந்தார். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி சரி பண்ணிட்டு இருந்தார். குழப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறமா சரி பண்ணிட்டு இருந்தார். இப்போ அந்த 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார். என்ன அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் 6ல் மறையிறது ஒரு நல்ல விஷயம். அந்த சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது மேலும் ஒரு நல்ல விஷயம். தசமஸ்தானத்திலேருந்து 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு குரு பார்வை கொடுக்குறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், தொழில் ரீதியாக, அதுவும் கலைத்துறை சார்ந்தவர்கள், பெண்கள் சார்ந்த தொடர்பு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், கடன் கடந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த 25 நாட்கள் இருக்கும். அதாவது ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் 25 நாள் கணக்கு வருது. இந்த 25 நாள் கணக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கார். பொதுவாக சொல்லுவாங்க, பாதகாதிபதி 6ல் மறைஞ்சால் நல்லது தானே அப்படின்ட்டு. ஆமாம், நல்லது தான். இப்போவும் உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பாரு. ஆனால் நிறைய செலவை கொடுப்பாரு. செலவு எப்படி கொடுப்பாருன்னா, சந்தோஷமான செலவுகளை கொடுப்பாரு. நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு, உங்களுடைய ரகசிய அபிலாஷைகளை நடத்தி கொள்வதற்கு, கணவன் மனைவி உறவில் அந்யோன்யத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு. இந்த மாதத்தில் ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசிக்கு வராரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மகர ராசிக்கு வராரு. பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசிக்கு வராரு. இந்த பிப்ரவரி 1, 5, 11 இந்த 3 நாட்கள்லேருந்து உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள், குறிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளார, 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளார இந்த டியூரேஷனுங்கிறது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சரி செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்கள். இதில் சனி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் களத்திர ஸ்தானாதிபதியான சனி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும், அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை பெருசாக இப்போதைக்கு ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். ஏன்னா யோகாதிபதி குரு தசமஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்தான். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்றொரு யோகாதிபதியான 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு உச்சபலத்தை அடைவது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்தாலும், அது தேவையில்லாத நட்பு விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்துலலாம் ஒரு சிறு குழப்பத்தை கொடுப்பாரு. அந்த செவ்வாய் கொடுக்குற குழப்பத்தை சரி செய்யறது சுக்கிரன் தான். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சமன்பட்ட மாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, கலைத்துறை நண்பர்களுக்கு, ஸ்கூல் யூனிஃபார்ம், லேடிஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைச்சு கொடுக்குறவங்க, லேடிஸ் டெய்லர்ஸ், லேடிஸ்க்கு அதாவது பெண்களுக்கு உண்டான டெய்லரிங் பண்ணி கொடுக்குற அத்தனை பேர்த்துக்குமே, பெண்களுக்கு உண்டான பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, பெண்களுக்கு உண்டான பொருட்களை தயார்படுத்துகிறவங்க, மேனுஃபேக்சர் படுத்துகிறவங்க. அது ஏன் சார் பெண்கள் அப்படின்னா, சுக்கிரன் ஒரு ஃபெமினைன் கேரக்டர். அவர் பெண்களை ரெப்ரசன்ட் பண்ண, அவர் ஆண் தான். அவருடைய உக்ரத்தன்மை வேறு விஷயம். ஆனால் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு ஃபெமினைன் கேரக்டர். அதாவது பெண்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அவர் பெண்கள் சார்ந்த தொழில் எதுவாக இருந்தாலும் வளர்ச்சி அடையும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் உங்கள் தொழில் நிறுவனத்தினுடைய தலைவர் பெயர் தலைவர் ஒரு பெண்ணாக இருந்தார்னா உங்களுடைய தொழில் நிறுவனம் ஒரு பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு பெண்ணின் தலைமையில் எந்த நாடு இருந்தாலும் சரி, எந்த மாநிலம் இருந்தாலும் சரி, எந்த நிறுவனம் இருந்தாலும் சரி, அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான யோகத்தை பெறுகின்றது. அப்பேற்பட்ட ஒரு டைமில் தான் இப்போ சுக்கிரன் இருக்கார். அந்த 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத கடனை வாங்காமல் இருக்கிறதும், வாங்கின கடனை தேவையில்லாமல் இருந்ததுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். இது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி 6ல் மறையிறது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், அதாவது இந்த 25 நாளைக்கு உண்டான பிராயஷ்சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பெருமாளை வழிபட்டு வாருங்கள். அதுவும் சங்கு சக்கரதாரியான மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். சங்கு சக்கரதாரியான
தாரியான கிருஷ்ண பரமாத்மை வழிபடுங்கள். அதுவும் சென்னையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தசாரதி கோயிலுக்கு போங்க. உங்கள் ஊரில் வேறு எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கிருஷ்ணரையும் பெருமாளையும் வழிபடுங்கள். உங்களுக்கு அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல போகிறது வந்து யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. என்ன யோகம்? வியாபாரம் செழிப்படையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரி எதிர்பாலினத்தவராக இருந்தால் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த அந்த சங்கடமான விஷயங்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் இந்த 25 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆணாக இருந்து உங்கள் மேல் அதிகாரி ஒரு பெண்ணாக இருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து உங்கள் மேல் அதிகாரி ஒரு ஆணாக இருந்தார்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை வந்து இந்த வேலை பண்ணு, அந்த வேலை பண்ணு, சாயந்தரம் 7 மணிக்கு மேலே உட்காரு, நான் என் கூட உட்காந்து வேலை பண்ணு. அதாவது உங்களை வந்து எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நபர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுவு காலத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். எந்த வியாபாரிகள்னால் நீர் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, டீ கடை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி தண்ணி சப்ளை பண்ணுறவங்க, வாட்டர் பியூரிஃபையிங் பிளான்ட் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி நீர் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது தண்ணீர் சார்ந்த வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த உப்பளம் வச்சுருக்காங்க தெரியுமா, தூத்துக்குடி செயலெல்லாம் வந்து உப்பளம் வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு இந்த மாதம் வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் சந்தோஷம் அடைவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். இந்த சிம்மராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சுக்கிரன் ஒரு நல்ல செய்தியை கொடுப்பார். ஷஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல மாதமாக ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு சொன்னது போல அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெண் தலைமையை கொண்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு கீழே வேலை பண்ணுறீங்க, அந்த மாவட்டத்துக்கு தலைமையாக ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த நபர் மூலமாக நீங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் ஒரு பெண் தலைமைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெண் தலைமையின் கீழ் வேலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பெண் தான் வந்து உலகத்துக்கே தலைமை தாங்கக்கூடியவள். உங்களுக்கு அந்த தலைமை இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். சார் எங்கள் கட்சியில் பெண் தலைவரே இல்லையே அப்படின்னா அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டம்மாவை தலைவியாக வச்சுட்டு நீங்கள் வேலை பண்ணுங்கள், உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தசமஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது பதவி உயர்வு, இடமாற்றம், சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி அடைகிறது, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துல சனி இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. 7ஆம் இடத்து சனி ஆரோக்கியத்தை மட்டும்தான் பாதிப்பார். குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ஜனவரி முதல் பிப்ரவரி மாதம் வரை இருக்கின்ற காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான உபாயத்தை பெண்களால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சுக்கிரனின் அருளை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மன நிம்மதி, சகோதரிகளால் ஆதாயம், சகோதரிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அக்காவோ தங்கையோ இருந்து அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்காமல் இருந்ததுனால வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து வெளிவருவதற்கு அவர்களுக்கு சொத்தை கொடுத்து சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள். அதற்கு இந்த சுக்கிரன் சாதகமாக இருப்பார். அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில், ஆரோக்கிய விஷயத்திலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும்.
கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் 2, 9 கூடிய அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால யோகா, அதாவது பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உங்களுக்கு யோகாதிபதியும் அவர் தான். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், தொழில் விருத்தி ஏற்படும். ஜனவரி 18 வரைக்கும் குடும்ப சந்தோஷம். ஜனவரி 18க்கு அப்புறம் வெளிவட்டார சந்தோஷம் உங்களுக்கு மன நிறைவை தரும். அலைச்சல் இருக்கும், ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. தொழில் விருத்தி ஏற்படும், ஆனால் அலைச்சல் இருக்காது. தொழில் விருத்தி ஏற்படும், அரசாங்க தடங்கல்கள் இருக்காது, அரசாங்க குறுக்கீடுகள் இருக்காது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அம்பாள் வழிபாட்டின் மூலமாக அனைத்து விதமான யோகமும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் வராரு. அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகி, எதெல்லாம் தடையாக இருந்தது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சுக்கிரனுக்கு உண்டு. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் தன வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷமான செய்திகளை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். வாயால் வடை சுடுவான்னு பாருங்கள், அது கன்னிராசி நண்பர்கள் நிறையா பண்ணுவாங்க இந்த மாதம். அதே சமயம் மருந்து சார்ந்த, மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த பல்லு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதே மாதிரி தொண்டை காது மூக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கு உண்டான சூழ்நிலை அமைத்து கொண்டு புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, கிளினிக்லேயே புதிய கிளினிக் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இல்லாட்டி நீங்கள் மேக்கப் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மேக்கப் சென்டர் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது. ஸோ உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபட வேண்டும். ஏன்னா முருகன் என்றாலே, முருகு என்றாலே அழகன்று பேர். அழகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையை அழகாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான். அவன் தாயையும் வழிபடுவதன் மூலமாக அந்த அமைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். துலாம் ராசி. அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல சனி பார்வையில் இருக்கார். வார்த்தைகளால், இனிமையான வார்த்தைகளால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாபாரிகள் சஞ்சலத்தை அடைந்திருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் சஞ்சலம் ஏற்பட்டிருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் குடும்பத்தில் ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டிருக்கும். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா சுக்கிரன் கிடையாது, 2ஆம் இடத்து சுக்கிரன் கிடையாது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருந்ததுனால உங்கள் சகோதர சகோதரிகளோ, வியாபார நிறுவனத்தில் இருக்கிற பணியாளர்களோ யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பேசினா கூட நீங்கள் இனிமையான வார்த்தைகளை கொண்டு எதிரிகளிடம் கூட அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது. ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். ஜனவரி 18க்கு அப்புறம் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையில் வராரு. ராசிக்கும் குரு பார்வை, ராசிநாதன் சுக்கிரனுக்கும் 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அமோகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, நிலம் நீர் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல வழக்கு சம்பந்தமாக வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நாள்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த கிராமத்திலலாம் சொல்லுவாங்க, வரப்பு பிரச்சனை இருக்குது, வாய்க்கா வரப்பு பிரச்சனை இருக்குன்னு. அந்த வரப்பு பிரச்சனைலாம் தீர்றதுக்கு உண்டான நேரம். விவசாயம் சார்ந்த நபர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு
எதிரிகள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்குண்டான ஒரு சிறப்பான அமைப்புள்ள மாதமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறையிறாரு, குரு பார்வையில் வராரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், வித்தியாசமான தொழில் பண்ணுறேன், வித்தியாசமான பொருட்களை வியாபாரம் பண்ணுறேன், இந்த லெதர் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். பிட்வீன் ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11க்குள்ளே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்தமாக ஸ்கூல் நடத்துகிறேன், சொந்தமாக கேஜி ஸ்கூல் நடத்துகிறேன், மாண்டிசரி ஸ்கூல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இனிமையான வார்த்தைகளை கொண்டு குழந்தைகளின் அன்பை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமையல் கலை நிபுணர்கள், அதாவது சமைச்சு கொடுக்குறவங்க, ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த முதலீடுகளுக்கு உண்டான பண உதவியை சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. உங்களுடைய செயல்பாடுகளில் தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்வையில் சுக்கிரன் வராரு. 8ஆம் வீட்டு அதிபதி 3ல் குரு பார்வையில் வரதுனால எதிரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கடன் கொடுத்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லை உங்களை வேலை பண்ண விடாமல் தொழில் பண்ண விடாமல் தடங்களை ஏற்படுத்திட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள். உங்கள் மனசில் இருக்கிற பயம் போகக்கூடிய வகையில் தெளிவான சிந்தனை ஏற்படும். இளைய சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய தொழிலும் உத்தியோகத்திலும் மேன்மையை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறதுனாலே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால நீங்கள் 5ஆம் தேதி பிப்ரவரி 5லேருந்து பிப்ரவரி 11க்குள்ளே அடுத்தவங்களுடைய இனிமையான வார்த்தைகளில் ஏமாந்து போய் கையெழுத்து போட்டிங்கன்னா அது உங்களுடைய தொழிலில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அது ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை. குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதம், அதாவது ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபார விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், உடன் பிறந்த சகோதரிகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட அனுகூலமாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அதுவும் தனியாக இருக்கிற முருகனை கிடையாதுங்க, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. அதாவது இந்த பக்கம் வள்ளி, இந்த பக்கம் தெய்வசேனா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற முருகனை வழிபடுங்கள். அல்லது கிளியை வைத்து கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக அமைந்திடும். விருச்சிக ராசி, விரையாதிபதி ராசியில் இருக்கார். 7ஆம் வீட்டு அதிபதி ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஜனவரி 18க்குள்ளார நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 18க்கு மேலே குடும்பத்தில் உறவுகள், எதிர்பாலின உறவுகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்பந்தப்பட்டவங்க, பாட்டு பாடுறவங்க, இப்படி எந்த விதமான பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. நான் உன் பேரில் கேஸ் போடுறேன், நான் உன்னோட சொத்தை ஜப்தி பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இனிமையான வார்த்தைகளை கொண்டு அவர்களை சமாதானப்படுத்தி உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும்.
எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு வருமானம் ஏற்படும். இளைய தலைமுறையினர் தங்களுக்கு பிடித்தவர்களை தங்கள் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பொண்ணையோ பையனையோ வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவீங்க. இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் தசமஸ்தானாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு வரைக்கும். பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு தொழில் ரீதியாக தடுமாற்றம் இல்லாத வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கி விற்கிற ஆளாக இருக்கீங்க, அதாவது மீடியா சம்மந்தப்பட்ட அல்லது கலைத்துறை, அதாவது கலை சார்ந்த பொருள் விற்கிறவராக இருக்கணும். அதாவது ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஆர்ட் வரைஞ்சி கொடுக்குறவராக இருக்கலாம், இல்லாட்டி இந்த பெயிண்ட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, இப்போ அதாவது ஆயில் கலர் இந்த மாதிரி பெயிண்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி ப்ரஷ் மேனுஃபேக்சரர்ஸ், வரையக்கூடிய ப்ரஷ் மேனுஃபேக்சரர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வியாபாரம் பண்ணுறவங்க கூட இந்த மாதம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் இந்த மாதம், அதாவது ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11க்குள்ளார உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறது மட்டும் இல்லாமல் முயற்சி எடுத்தால் கடன் அடைக்கிறதுக்கு வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் பிப்ரவரி 5ஆம் தேதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான புதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியனோடு இணையிறதுனால உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரி ஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலும் புதன் நட்பு கிரகத்தோடு நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு தடுமாற்றங்கள் இல்லாத ஒரு நல்ல நாட்களாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் இளைய சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் பூமி விஷயமா இல்லை சொத்து பிரிக்கிறதுல உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கோ உங்களுக்கும் உங்கள் தங்கைக்கோ மன வேறுபாடு இருந்ததுன்னா அவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு பயந்து அடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பூமியை வாங்கலாமே தவிர இந்த மாதத்தில் பூமி விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்கு பணவரவுகள் இருக்கும். பூமி விற்காட்டினா கூட வேறு விதத்தில் பணவரவு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு விரையாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப தேவைகள் அதிகரித்து அதனால் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளினால் குடும்பத்தினர் சந்தோஷமடைவார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. நீண்ட நாட்களாக உங்கள்கிட்ட கடன் கேட்டுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள். இதன் மூலமாக உங்கள் மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். ஆனால் பணத்தை கொடுத்துட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே குதிரை கொட்டி அடிச்சுக்கும். அச்சோ கொடுத்துட்டமே, அவன் திருப்பி கொடுப்பானா, ஏமாற்றிட மாட்டானே அப்படின்னு உங்கள் அம்மா கேட்பாங்க. ஏண்டா குழந்தை நீ கொடுத்துட்டியாடா, அவனுக்கு கொடுத்துருக்கே, ஹெல்ப் பண்ணியிருக்கு, அவன் ஏமாற்றிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னா முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும். என்னோட நண்பன் ஏமாற்ற மாட்டாங்கிற நம்பிக்கை வேணும். அந்த மாதிரி ஒரு நண்பர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உதவி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நண்பனைத்தான் நீங்கள் நண்பனாக வச்சுக்கணும். நண்பன்னா எப்போவும் உங்களை ஏமாற்றாமல் இருக்கிறது தான். எக்காரணத்திலும் உங்களுடைய சிக்கலை தன்னுடைய சிக்கலாக பாவிக்கிறவன் தான் நண்பன். நீங்களும் அப்படி இருக்கணும், அவனும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கணும். அப்பேற்பட்ட யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால பணப்பொழிவு ஏற்படுகின்ற மாதமாக விருச்சிக ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு செய்வது இந்த ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் குரு பகவானை வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமை குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தன யோகம் தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் அதே சமயம் ரிஷபராசி நண்பர்களுக்கும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பழனி முருகனையோ இல்லை திருச்செந்தூர் முருகனையோ ராத்திரி 8:30 மணிக்கு வரக்கூடிய அந்த ஆறாங்கால பூஜை, அந்த சயன பூஜைன்னு சொல்லுவாள், அந்த சமயத்தில் போயிட்டு முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் நிம்மதிக்கு ஏற்ற மாதிரி பணப்பொழிவு ஏற்படும். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரமே.
தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால, அதுவும் சனி பார்வையில் இருக்கிறதுனால, சில வெளியில் சொல்ல முடியாத ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விரையாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார், விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். இது எப்போ வரைக்கும்னா February 5 வரைக்கும். February 5 விரையாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுடைய ரகசிய ஆசைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய யாருக்கும் தெரியாத கடன் பிரச்சனைகளுக்காக செலவுகள் ஏற்படும். யாருக்கும் தெரியாமல் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத இடத்துல வியாதி இருந்ததுன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதாவது வியாதி வந்துடுதுன்னா அதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா February 5லேருந்து February 11 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் செலவுகளை ஜாஸ்தி பண்ணுவீங்க. அதே சமயம் இந்த February 11 உங்கள் ராசியில் தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு தன யோகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்ப கடனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிட்வீன் January 18 to February 11 சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிற பொழுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற ஒரு சிறப்பான மாதம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த February 5லேருந்து February 11க்குள்ளார குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளின் பங்காளி தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எங்களுக்கு செலவு தானா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதிகாரத்தின் மூலமாக வருமானத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக February 5லேருந்து February 11 இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளில் கடினம் கூடும், உஷ்ணம் அதிகரிக்கும். யாரை பார்த்தாலும் மிரட்டியே வேலை வாங்கி பழகிடுவீங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மிரட்டுவதுங்கிறது உங்களுடைய குணாதிசயமாக இல்லை. அதனால் நிதானமாக பேசுங்க, அன்பாக பேசுவீர்கள். அன்பாக பேசி மிரட்டி வேலை வாங்கினா தப்பு கிடையாது. ஆனால் ஆரம்பமே அடிதடியாக வேலை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் செல்வாக்கு மிக்க நபரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் நிறுவனத்துக்கு உண்டான முதலீடுகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். 5ஆம் தேதி February 5ஆம் தேதிக்குள்ளார பணத்தை வாங்கி, நண்பர்கள்ட்டேருந்து பணத்தை வாங்கி அதை முதலீடு செஞ்சு தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான மாதமாக இந்த January 18 முதல் February 11 வரைக்கும் இருக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு என் கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், எனக்கு ஆண்களையே பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய பெண்ணாக இருந்தால் கூட இந்த மாதம் மீண்டும் ஒரு வசந்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும். February 5ஆம் தேதிக்குள்ளார இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த அந்த பாலைவன வாழ்க்கை மாறி சோலைவனமாக மாறக்கூடிய மாதமாக அமைந்திடக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். கிருஷ்ணரை வழிபடுவதன் மூலமாக மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருந்து அதே சமயம் வருமானத்தையும் அதிகப்படுத்துவதற்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா அருள் புரிவார். உங்களுடைய எதிரிகளை சமயோஜித புத்தியின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திடும். மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5-10 சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் January 18 வரைக்கும். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வராரு. இந்த விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, இத்தனை நாளாக தூக்கமின்மையினால் சங்கடத்தை சந்தித்து கொண்டு இருந்தீர்கள். எதனால் தூக்கமின்மை அப்படின்னா,
உங்களுடைய வேலை சம்பந்தமாக, உங்களுடைய வழக்கு சம்பந்தமாக மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்துலலாம் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்குமா, பூர்வீக சொத்துலேருந்து நமக்கு பங்கு கிடைக்குமா, எங்கள் அண்ணன் என்னை ஏமாத்திடுவானோ, என்னுடைய பெரியப்பா பையன் ஏமாத்திடுவானோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீங்க. அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் ஜனவரி 18 பிப்ரவரி 11 வரைக்கும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பார். குறிப்பாக லாபஸ்தானாதிபதியான பூமிகாரகன் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ள உச்சபலத்தை அடைகின்ற பொழுது, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலே அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். பூமி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சிலர் பார்த்திங்கன்னா அந்த பூமி எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, யாரோ ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் இருக்கிறவங்க கூட அந்த சொத்து மீண்டும் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வந்து உச்சபலத்தை அடைவது உங்களுக்கு செல்வாக்கு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு கூட, கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு சுக்கிரன் காரணமாக இருப்பார். அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி 18 பிப்ரவரி 5 வரைக்கும் ஒரு பலன், பிப்ரவரி 5 பிப்ரவரி 11 ஒரு சடனாக ஒரு ரஷ்ஷில் வந்து நடக்கக்கூடிய பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி 18 பிப்ரவரி 5 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகள், வழக்குகளால் சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது ஜனவரி 18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஏதோ நமக்கு சாதகமாக நடக்க போகிறது, ஏதோ நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வக்கீல் சொல்லுவார், சார் இந்த ஹியரிங் வந்ததுன்னா நீங்கள் தான் சார் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியரிங் உங்கள் எதிர்த்தரப்பினர் தள்ளி போட்டுனே போவாங்க பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும். இதற்கு காரணம் அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அவங்களுக்கு அந்த தோல்வி வரக்கூடிய வகையில் இருக்குன்னு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 11 வரை பூமி தொடர்பான தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்திற்கு உண்டான சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆச்சு. இது நாள் வரைக்கும் வழக்குனால பிரச்சனையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்ப விஷயம், அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், அதாவது நீங்கள் வந்து ஒரு 12th எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க போன வருஷம், இல்லை நீட் எக்ஸாமுக்காக காத்துட்டுருக்கீங்க, இல்லை வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற நபராக இருக்குன்னா இந்த மாதம் சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது மேல் படிப்புக்காக கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதாவது எப்படி உங்களுக்கு பணம் அமையும்னே தெரியாது, அப்பேற்பட்ட அமைப்பு இருக்குது. அந்த திடீர் தனயோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் இங்கே கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பீங்க, ஆனால் எப்படியோ நீங்கள் ஃபாரின் போவீங்க. அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். யார் கேட்டாலும் சரி, எதிர்பாலின நண்பரோ இல்லை உங்களுடைய சேம் பாலின நண்பரோ கேட்டால் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. அது போட்டிங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை இல்லை, அடுத்து வரக்கூடிய, அதாவது சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வருமுன் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்பான்கிறது வந்து உங்களுக்கு ஜோதிடராக அடியேனின் கடமையாகவும் கருதுகிறேன். அதனால தான் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய சிக்கலை இப்போவே உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக கருதுகிறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரகசிய நண்பர்கள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரகசிய நண்பர்களின் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலே, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, நிம்மதியான உறக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல தூக்கம் வரும். மத்தியானம் படுத்தாலும் தூங்குவீங்க, காத்தால படுத்தாலும் தூங்குவீங்க, நைட்டு படுத்தாலும் தூங்குவீங்க. இதுக்கெல்லாம் வந்து சுறாபானம் டாஸ்மாகில் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் வெறுமை சாப்பிட்டுட்டு படுத்தாலே நல்ல தூக்கம் வரும். உடல் அசதியின் காரணமாக மட்டும் இல்லை, உடம்புல சந்தோஷம், புத்துணர்ச்சி ஏற்பட்டாலும் தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த 25 நாட்கள், ஜனவரி 18 முதல் பிப்ரவரி
பிப்ரவரி 11 வரை நிம்மதியான தூக்கம் ஏற்பட்டு வெற்றியை சந்திக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால மகர ராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய செய்ய வேண்டிய பரிகாரம் துர்க்கை வழிபாடு செய்வது சிறப்பு. துர்கா சப்தஸ்லோக்கியை வழிபடுங்கள். துர்கா சப்தஸ்லோக்கியை சொல்லி துர்கையை வழிபடுங்கள். துர்கை தான் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் அதிபதி. அந்த இருவரின் பலாபலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் விரிசல் வந்து நாங்கள் 2 பேரும் பிரியணும்னு சொல்லி பிரிஞ்சவங்களாம் கூட கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுத்தா கூட இந்த மாதம் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் பிரிந்தவர்கள் கூடுகின்ற நேரம். செல்வாக்கு உயரும், மதிப்பு உயரும். உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க மதிப்புடன் திகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் ஒரு பலன். பிப்ரவரி 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு பலன். பிப்ரவரி 5லேருந்து 11 வரைக்கும் ஒரு பலன். ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதி புதன் விரயத்துக்குள்ளே பிப்ரவரி 1ஆம் தேதி வர்றது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வியாபாரத்தில் இருக்கும் எதிரிகள் உங்களை கண்டு பயந்தோடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு மேலே அமையும். பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லாத மாதிரியே இருக்குது. குழந்தைங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்க, என் குழந்தைகள் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, என்னென்னா பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பெரியவாளை பார்த்து கேட்பாடு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா என் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாடு. இது எல்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு மந்தத்தன்மை இருந்தது, அந்த மந்தத்தன்மை விலகுகின்ற மாதமாக இருக்கும். தொழில் முனைப்புடன் செயல்படுறதுக்கு இழந்த வேலையை, அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு கோபத்தில் முன்கோபத்தில் எனக்கு வேலை வேண்டான்னு ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த நபர்கள் உங்களை சமாதானப்படுத்தி மீண்டும் வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனுக்கு சனி பார்வை இருந்த காரணத்தினால சுக்கிரன் வேலை ஒரு மாதிரி தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த தடுமாற்றம் விலகும் வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நேரம். ஏன்னா குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால மதிப்பு உயரக்கூடிய நேரம். ஆனால் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் விவசாய நண்பர்களுக்கும் இந்த மாதம் தண்ணீரினால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தண்ணீரினால் தான் உங்களுக்கு லாபமும் ஏற்படும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை மூலமாக செல்வாக்கை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஆனால் அவருக்காக செலவும் ஏற்படும். ஏன்னா பிப்ரவரி 13 வரைக்கும் விரயஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதியான சூரியன் இருக்கிறதுனால, களத்திர ஸ்தானாதிபதியான சூரியன் இருக்கிறது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்கள் கணவர் மனைவி உறவில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் இந்த மாத பிற்பகுதி, அதாவது ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் ஒரு குழப்பம்னா, பிப்ரவரி 1லேருந்து பிப்ரவரி 11க்குள்ளார அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் ஜென்மசனி நடந்தாலும் கும்பராசி நண்பர்களுக்கு பண வருமானத்தை தரக்கூடிய மாதமாக சுக்கிரன் பயிற்சி ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. உங்களுக்கு வியாபாரம் வளர்ச்சி அடையும். வியாபாரத்தின் மூலமாக பண தேவைகள் பூர்த்தியாகும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சூரியன் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற பிப்ரவரி 13க்கு அப்புறம் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில தேவையற்ற இடைஞ்சல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே தான் பிரச்சனையே ஜாஸ்தியாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம்னா, ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பெருமாளை வழிபட்டு வாருங்கள். பிப்ரவரி 1லேருந்து பிப்ரவரி 11க்குள்ளார துர்க்கையை வழிபடுங்கள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களுக்கு துர்க்கையின் அருள் காப்பாற்றும். மீன ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி பார்வையில் இருந்த சுக்கிரன்
உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். ஆனால் அது அனுகூல செலவுகளாக இருந்தது. தந்தை வழியில் சுப செலவு, தந்தைக்காக ஆரோக்கியத்துக்காக செலவு, இதெல்லாம் நல்ல விஷயமாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தசமஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில் வராரு. உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் பதவியை ஏற்றித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கெடுப்பாருங்க. அவர் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சனியோ சுக்கிரனோ இருந்தால் நிரந்தர உத்தியோகம் இருக்காது. யாருக்கிட்டையும் எதிர்ப்புகளையும் பகைமையும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். கோச்சாரத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரதும் அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருது நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுக்கிரன் கெடுக்கக்கூடிய சுக்கிரனுக்கு குரு பார்வை வர்றதுனால அந்த சுக்கிரன் கூட கெடுதலை நல்ல விதமாக மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்குள்ள புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வரும்பொழுது தனயோகம் அதிகரிக்கும். அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 1, February 5 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். பூமி தொடர்பான தனலாபம் அதிகரிக்கும். பூமி வளர்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருந்து உங்களுடைய பூமி ஆசையை பூர்த்தி செய்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு புதன் வந்து உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார். சூரியன் புதன் சேர்க்கை 13ஆம் தேதி வரைக்கும், அது 13ஆம் தேதி வரைக்கும் புதாதித்ய யோகம் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் சில பேர்த்துக்கிட்ட பெருமையாக பேசுவீங்க. அந்த பெருமையின் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத பிற்பகுதியில், அதாவது February 5லேருந்து February 11க்குள்ளார 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால அந்த 2ஆம் வீட்டு அதிபதியோட சுக்கிரன் 11ஆம் தேதி சேர்றதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு வழக்குகளில் வெற்றி, கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானத்தில் வெற்றி, வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மீனராசியில் பிறந்தவங்க அனைத்து பேருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது. எதிரிகளிடமிருந்து, கடல் கடந்த நபர்களிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அவர்களால் ஏற்பட்ட பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், ஆரோக்கிய கஷ்டம் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு அந்த இழந்த செல்வம் மீட்டெடுப்பதற்கும் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு அமைப்பை தரக்கூடிய மாதமாக இந்த February 11ஆம் தேதி வரை இருக்கும். February 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிளிங், அதாவது சூதாட்டத்தில் இருக்கிறவங்க, லாட்ரியில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க, பொருட்களை வாங்கி கைமாற்றி விடுறவங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் மீடியேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், புரோக்கராக இருக்கிறவங்க, இவர்கள் எல்லோருமே எச்சரிக்கையாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். பூமிகாரகன் உச்சபலத்தை அடைவது நன்மையை ஏற்படுத்தினாலும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் அந்த வழக்கு உங்களுக்கு மண்டையில் குடைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் January 18 முதல் February 11ஆம் தேதி வரை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்க வேண்டும், செவ்வாய் பகவானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு உண்டான வேல்மாறல், முருகனுக்கு உண்டான வேல்மாறலை படித்து வருவதன் மூலமாக உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற நஷ்டத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்த வெற்றிகள், அந்த தொழில் சார்ந்த எதிரிகளை வெல்லுவதற்கு இந்த வேல்மாறல் உதவிகரமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கின்ற மாதமாக அமைந்திடும். இந்த எபிசோடை பார்க்குறவங்க, இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த 2 நம்பரில் எதன் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, எங்களோட ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. எனக்கு வேணுங்கிறது எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை. எனக்கு வேணுங்கிறது உங்களுடைய பெயர்,
பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த 5 விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.